இதுதான் படம், இதுதான் சினிமா. மோகன்லால் வந்து 47 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி நடிச்ச படம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நிறைய எலிமெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, மாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வந்து இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப நல்ல படம் எல்லாம் அவங்க நடிக்கல. மொக்க டைரக்டர்ஸுக்கு டேட் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு படம் அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து ஏற்கனவே பெரிய ஆக்டர், அவங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரே ஒரு படம் தான், அது போதும். அவங்களோட அந்த க்ளோரி திருப்பி வர்றதுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த டேரக்டர் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்பதான் தருண்மூர்த்தி வந்தாங்க. கேஆர் சுனில் வந்து அவங்க ரொம்ப நாள் முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து ஒரு விஷுவல் பார்த்துட்டு அதுல இருந்து தருண்மூர்த்தி கூட கதை டெவலப் பண்ணி ரஜபத்ரா மீடியா கூட போய் ப்ரொடியூசரை ரெடி பண்ணி அவங்க ஜேக்ஸ் விஜய் மியூசிக் போட்டு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. சரியான படம். மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மியூசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் மியூசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. பாட்டெல்லாம் இப்போ மண்டையில் ஓடிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோ உண்மையா இருக்கு. அப்புறம் இவங்க வந்து இந்த டேரக்டர் வந்து சரியான ஃபேன் பாய். ஸோ ஆக்சுவலாக இது ஃபேன் படம் தான், ஆனால் ப்ராப்பர்லி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த எலிமெண்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு லாலேட்டர்ல என்ன பிடிக்குமோ அது எல்லாமே இருக்கு. காமெடி இருக்கு, மாஸ் இருக்கு, ஒரு ஃபேமிலி மேனோட இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஆக்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியான படம், போய் பாருங்க. ஏன்னா சப்ளை கிரியேட்ஸ் டிமாண்ட், இல்லை டிமாண்ட் கிரியேட் சப்ளை. நீங்க படம் பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சாதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்து படம் இங்கே தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்களை எல்லாம் இழுத்துட்டு பாண்டி வரைக்கும் படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2.5-3 மணி நேரம் டிராவல். இங்கே சிறந்த ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம்.